கிரீட்டிங்ஸ் டு ஆல். நம்மக்கிட்ட ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்கன்னு வச்சுங்க. யாரோட ஃபோட்டோ அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் ஃபோட்டோ, காந்திஜி ஃபோட்டோ, அரிஸ்டாட்டில் ஃபோட்டோ, ஜேகே ரவுலிங் ஃபோட்டோ இவங்கெல்லாம் காமிச்சிட்டு, இதில் யார் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு நம்ம கேட்டால் நம்மளால என்ன ஆன்சர் பண்ண முடியும்? ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் அவங்கவுங்க காலகட்டத்தில் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து நம்ம யார் இன்டெலிஜென்ட், இவங்க இன்டெலிஜென்ட் அவங்கள விட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனா, நம்ம ஸ்கூல்ல மட்டும் நம்ம டீச்சர்ஸ் வந்து என்ன பண்றோம்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்றோம். என்ன கம்பேர் பண்றோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் பார்க்குறோம். அவங்க ரீடிங், ரைட்டிங் இருக்கு. நல்லா படிக்கிறாங்க, நல்லா எழுதுறாங்க, நல்லா மெமரி பண்றாங்க அப்படின்னா, அவங்க தான் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல ஹி இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் இன் மை கிளாஸ் அப்படின்ற சொல்றோம். பட் வந்து அது வந்து ஒன்லி வந்து லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு தான் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அதை டீச்சர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸில் எது டாமினண்ட்டாக இருக்கோ அதை நோக்கி தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து போகும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மியூசிக்கில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான், மியூசிக்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவனுக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில குழந்தைங்க வந்து தே வாண்டட் டு ப்ளே ஆல் த டைம். வெளியில் போயிட்டு விளையாண்டுட்டே இருக்கணும், படிக்கக்கூடாது அப்படின்னு நம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, டாமினண்ட்டாக இருக்குது. அது டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போதுமே அவங்க அந்த உடம்பு வச்சு ஏதாவது வெயிட் தூக்குறது, வெயிட் லிஃப்டிங். ஃபியூச்சரில் அவங்க நல்ல ஒரு பிளேயராக வரலாம், கிரிக்கெட்டராக வரலாம், நல்ல ஒரு கோச்சாக வரலாம், பிடி மாஸ்டராக வரலாம், இல்லை போலீஸாக வரலாம். இப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விஷுவல் ஸ்பேஷியல் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு கான்செப்டை சொன்னோம் அப்படின்னா அவங்க மைண்ட்லேயே ஒரு டிராயிங் போட்டு பார்ப்பாங்க. அவங்க ஒரு ஃபியூச்சரில் ஆர்டிஸ்டாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது மாதிரி சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்டர்பர்சனல் இப்போ காந்திஜி எடுத்துக்கிட்டோன்னா அப்படி அவர் எவ்வளோ எம்பத்தைஸ் பண்ணுறாரு, ஹோல் இந்தியாவையும் எம்பத்தைஸ் பண்ணி நல்லா கூட ட்ரெஸ் பண்ணாமல் அவர் வந்து அரை ஆடை இதாக உடுத்திட்டு அவர் என்ன பண்ணார், அவர் வாழ்க்கையில் பல நாள் இருந்தார். ஸோ அது மாதிரி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம விவேகானந்தர் எடுத்துட்டோம்னா அவருக்கு இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். விவேகானந்தர், ஓஷோ அவங்களுக்குன்னா என்ன, அவங்க இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி எல்லாத்த ஞானம் அடையிறதுக்கான வழிகள்லாம் அவங்க தேடி போவாங்க. இப்படி பல நேச்சுரலிஸ்டிக். அடுத்து பார்த்தா நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும், நேச்சரை ரொம்ப லவ் பண்ணுவாங்க, நேச்சரை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஈகோ சிஸ்டம் கூட அவங்க அப்படியே கோரிலேட் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ இது மாதிரி வேரியட் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட என்ன இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு டாமினண்ட்டாக இருக்குது கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நம்ம ஷைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் நல்லா வருவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், ஜேகே ரவுலிங் இவங்கெல்லாம் வந்து ஸ்கூலில் எந்த ஒரு டீச்சரும் வந்து அவங்களோட திறமைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணலை. வீட்டில் அவங்களே அவங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் டீச்சர்ஸே ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிந்தித்து செயலாற்றுவோம். தேங்க்யூ.